Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் யாரெல்லாம் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷனை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக இதை PR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்ட் வெப்சைட் தான். இதில் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் லான்ச்சை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா புதுசாக ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒரு ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ஈவெண்ட் ஆர்கனைசேஷன், இல்லைனா ஃபெஸ்டிவல்ஸ், ஆஃபர்ஸ், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு கம்பெனி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்ஸில் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை ஒரு ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணலாம். இதனால ப்ராடான ஒரு மீடியா கவரேஜ் அவங்களுடைய பிராண்டுக்கு கிடைக்கும். ஸோ பாப்புலர் ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹை அத்தாரிட்டி இருக்கும். அதே மாதிரி நிறைய டிராஃபிக் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் புதுசாக லான்ச் ஆகிற கம்பெனி எல்லாமே ப்ரெஸ் ரிலீஸை மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனாக வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரெஸ் ரிலீஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் பேஜ் SEO ஆக்டிவிட்டி தான். இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஈவெண்ட், ப்ராடக்ட் இல்லைனா உங்களுடைய பிஸ்னஸ் சர்வீசஸை ஆன்லைனில் சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்கான பேக்லிங்க்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரெலவெண்ட்டான ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கண்டினியூஸ் டிராஃபிக் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு மீடியா அட்டென்ஷன் ப்ளஸ் ரெலவெண்ட் டிராஃபிக் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷனை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு பண்ணுங்க. அப்புறம் எப்படி ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷன் சைட்டில் நம்மளுடைய பிஸ்னஸை பற்றின ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் சைட்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாகவே தமிழ்நாட்டுக்குள்ளவே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தமிழ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய வெப்சைட்டில் PR சப்மிஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ இதை நீங்கள் கூகுளில் தேடினாவே உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். நானும் ஒரு சில ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஈவன் இதை என்னோட டெலிகிராம் சேனல்லையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்டை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்காங்க. கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸை பற்றின ஆர்டிக்கலை ஹெட்லைன்ஸ், சம்மரி, கீவேர்ட், அதுக்கப்புறம் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ரெக்குயர்மெண்ட் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் எல்லாமே அப்ரூவ் பண்ணிட மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட்டாக உங்களோட டீட்டெயில்ஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் பப்ளிஷே பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாப்புலர் ப்ரெஸ் ரிலீஸ் சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேக்கேஜ் வைஸ் தான் ப்ரெஸ் ரிலீஸை வந்து அக்செப்டே பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரெஸ் ரிலீஸ்க்குமே நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரீ ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷனும் இருக்குது. ஆனால் அது எல்லாமே லெஸ் டிராஃபிக் அப்புறம் லெஸ் டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற சைட்ஸ் தான் இருக்குது. பெய்டு வெர்ஷனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிராஃபிக்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வரும். அடுத்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷனை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களோட வெப்சைட்டுக்கான லிங்க் பாப்புலாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் உங்களுடைய வெப்சைட்டுக்கான டிராஃபிக், அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து ஒவ்வொரு பீரியடில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அப்புறம் உங்களுடைய மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ சர்ச் என்ஜினில் உங்களோட பிஸ்னஸ் PR சைட் மூலிமா மேலே இருக்கிறதுனால அங்கிருந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு கண்டினியூஸ் டிராஃபிக் கிடைக்கும். அப்புறம் உங்களுடைய பிராண்டுக்கான ஆன்லைன் ரெகக்னைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதனால உங்களுடைய பிராண்டுக்கான ரெப்புடேஷன் அண்ட் உங்களுடைய விசிட்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களோட பிராண்டுக்கான ட்ரஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அப்புறம் இந்த ப்ரெஸ் ரிலீஸை பண்ணுறதுனால நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு லாங் டர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் அதை எந்த காரணத்தை கொண்டும் டெலீட் பண்ண மாட்டாங்க. அடுத்து இங்கே ஒரு சில ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷன் சைட்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு pressbox.com, 24/7, pressrelease.com, newswire today, onlinepr.news.com. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஸ் ரிலீஸ் சைட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கூகுள் பண்ணியும் தேடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் ஃப்ரீ அண்ட் பெய்ட் ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷன் சைட்ஸ்க்கான லிங்க் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய பேக்லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் என்னோட டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய SEO ரிலேட்டட் மெட்டீரியல்ஸை நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். சரி வாங்க இப்போ ஒரு சில சைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 24/pressrelease.com. இங்கே உங்களுடைய பிஸ்னஸ் பற்றின சப்மிஷனை நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதுக்கான ப்ரைஸை ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ மாஸ் மீடியா விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா $419 வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இன்டிகிரேட்டட் மீடியா ப்ரோ அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. இதுக்கு நீங்கள் $139 வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்க்கு கொடுக்கணும். PR நெட்வொர்க்கில் $89 வந்து ஒரு ரிலீஸ்க்கு கொடுக்கணும். விசிபிலிட்டி பூஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா $49. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேக்கேஜ் வந்து நிறைய இருக்குது. இந்த பக்கம் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோடது இதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி onlinepr.news.com பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் ரிலீஸை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய பேக்கேஜை பார்த்துக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா ப்ரெஸ் ரிலீஸில் $22 இருக்குது. சர்ச் என்ஜின் விசிபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா $179 வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மீடியா விசிபிலிட்டி
அதே மாதிரி வீடியோ பிஆர் பிரீமியம் விசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் ப்ரெஸ் ரிலீஸும் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இதில் நீங்கள் லேர்ன் மோர் கொடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்காங்க. கிரியேட் பண்ணிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.